எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்கா பொண்ணு மேலே கை வைப்பேன். அதுக்குதான் அடிச்சு தூக்குங்கடா. காசு எப்படி மொத்தமா வாங்கிட்டு அடியை எப்படி மொத்துன்னு வாங்குறானுங்களே. அவனுங்க எல்லாரையும் அடிச்சிட்டேன். இதோ நான் வரேன். சாரிண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன விட்டுருண்ணா, நான் போயிடுறேண்ணா, அமெரிக்கா போயிடுறேண்ணா. ஏன் மிஸ்டேக், சாரி ப்ளீஸ். நீ ரொம்ப பெரிய ஆள். எஸ்கேப். அப்பா கழுத்து வரவே மாட்டேங்குது. நட்ராஜா, அப்பா அப்பா பேரையே உன் பேரா மாத்தின. நம்ம அப்பா உன் கையெழுத்து அசிங்கமா இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்பா கையெழுத்து இவ்வளவு அழகா போடுறியே. ஆமா, இன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போடுற நீ நாளைக்கு செக் புக்ல கையெழுத்து போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மதர், இவன் எதுக்கு அம்மா கூப்பிடுறான்? பாருமா, பாருமா, நல்லா பாருமா. ஐயோ, காயத்தெல்லாம் காணுமே. உனக்கு என்ன பைத்தியமா? அவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்க, வந்து கைய பாருன்னு கூப்பிடுற. லூசு லூசு. ஐயோ அண்ணா, ரிப்போர்ட் கார்டு கொடுங்க. இன்னைக்கு என்ன வேலை செய்யறேன் நான்? மாட்டி விட. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? Did you see the report? என்ன ரிப்போர்ட்? the weather report மா. மேல வேற வெயிலா இருக்கு, நீ வேற துணி காய போட்டுட்டு இருக்க. ஒருவேளை மழை பெஞ்சதா? என்னடா வளர்ற? அடிக்கிற வெயில்ல மழை எங்க பெய்ய போகுது? அவனோட சேர்ந்து உனக்கும் கழண்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். பாரு, ரெண்டு பேரும் இன்னொரு வாட்டி என்ன கூப்பிட்டீங்க, உடனே வாங்க போறீங்க. வேலை செய்ய விடாம. லோடு, இப்படி வா. என்ன? ஏண்டா, காயம் ஆறிடும் கண்ணா. ஆனா நீ செஞ்சிருக்கிற இந்த காரியம் இருக்கு பாத்தியா, கல்வெட்டு மாதிரி ஆறாது, அழியாது. இத நான் இப்போ அம்மா கிட்ட போட்டு கொடுப்பேன். ஆனா கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்பா கிட்ட போட்டு கொடுப்பேன். அதுதான்டா அப்பா அவரு. நீ பெரியவன், சின்னவன் சின்னவனா தாண்டா இருக்கணும். ரொம்ப ஆடக்கூடாது, புரியுதா? ஆட்டா மண்டைய நல்லா ஆட்டா. ஹலோ, நடராஜன் ஹியர். நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஆபீஸ் விஷயத்தை ஆத்துக்கு போன் பண்ணி பேசக்கூடாது எனக்கு தெரியும். எனக்கு வேற வழி தெரியல. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. கான்ட்ராக்ட் சம்பந்தமா பணம் கேட்டிருக்கா. பெரிய தொகை. நாம எல்லா சோர்ஸ்ல இருந்துமே பணத்தை வாங்கியாச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது பண்ணி தானே ஆகணும். பணம் கேட்பாங்கன்றது எதிர்பார்த்தது தானே. சரி, நான் வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரேன். மற்றதெல்லாம் ஆபீஸ்ல பேசிக்கலாம். ஓகே. என்னப்பா, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிசினஸ்ல பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை விட இல்லப்பா, நான் வேணா ஆபீஸ்க்கு வந்து. உனக்கு எதுக்கு இந்த வயசுல அந்த பொறுப்பெல்லாம்? இந்த ஏஜ்ல தான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்கணும். இந்த பாரு, எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சு. உன் வயசுல எனக்கு கிடைக்காதெல்லாம் கண்டிப்பா உனக்கு கிடைக்கணும். அதான் என் விருப்பம். இவன் ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு கல்யாணமா, அதுக்காக 4 நாள் ஊருக்கு போயிட்டு வரணும். 4 நாள் இல்ல, 10 நாள் போயிட்டு வரட்டும். அப்பா, நீங்க பேச்ச மாத்தாதீங்க. ஆபீஸ்ல என்ன? டேய், எனக்கு ஏதாவது தேவைன்னா உங்ககிட்ட தான் கேட்பேன். வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவைங்கும் போது உங்ககிட்ட கேட்கறேன். ஓகே? இப்ப ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. சரி, 4 நாள் இல்ல, 10 நாள் ஆகும். நான் போயிட்டு வரேன். நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, கலாவதி. ஏஜி 82. இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70. இது பெர்மனன்ட் பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71. இதெல்லாம் பிரிட்ஜ் ஏறி உள்ள வர முன்னாடி பாடி ஆயிருக்குமேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க?
ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும் இருக்கும் கீழே பார். கீழையா? இங்க பாரு, மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18 and ஸ்வேதா 19 மச்சான். ஆஹா, 5 பேருக்கு ஏத்த மாதிரி 5 வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒண்ணு. ஓகேயா? உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. ஓட சீக்கிரம் ஏறா. போங்க. ஓடு அது ஏற. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஜன்னல் சீட் ஏன்டா பறக்குற? ஜன்னல் சீட் குழந்தைங்க மாதிரி. பெரிய பசங்க விளையாட்டலாம் விளையாடா மச்சான். அந்த 5 எங்க செட்டில் ஆயிருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நீ போனேன்னு வச்சுக்கோ, அதுங்கெல்லாம் அப்செட் ஆயிடும். அதனால நான் போறேன். இங்க பாரு. ஓகே. ஏ மச்சான், கார்க்கு ஓபன் பண்ணும்போது சாஃப்டா ஓபன் பண்ணு. டங்னு ஒரு சவுண்ட் வரணும். மச்சான், என்ன மச்சி? யார் வந்திருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணுடா. நம்ம பைக் அடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் புடிட்டு போனாலே அவ வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பாரு. விடவே கூடாதுடா அவளை. 4 ரவுண்ட் ஏத்திட்டு போயிரு. ஏய், அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுபாக்கூருங்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. தூங்கின உடனே அவளுங்களோட பொட்டியெல்லாம் எடுத்து போய் என்னடா கடல் அடிச்சுட்டு சும்மா அவளுக்கு பொட்டியெல்லாம் தூக்கி வெளில போட்டுன்னு வச்சுக்கோ. மாட்டிக்கு துணி இல்லாம சும்மா நாத்து பிடிச்ச ட்ரெஸ்ஸோட சாரி சொல்லதான் வந்தேன். என் மேல இன்னும் கோவம் போல இருக்கு. நாளைக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனிமையா இருக்க வேண்டாமே. எதுக்கு எனிமையா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த பழக்கம் தண்ணி இல்ல. மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டீங்க போல இருக்கு. ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்குறான், விடுங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்றீங்க. எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல்லாம் எடுக்கப்பா. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மச்சி. வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி பரவாயில்ல, வச்சிட்டேன். நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல லெக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ணலாம்? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டணும். வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போகுது. வாட் டு யூ மீன் பை தட் பேபி? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்தை சுத்தம் பண்ற பேதி மாத்திரைய கலந்திருக்கேன். யானைக்கு 1/2 மாத்திரை தான் தருவாங்களாம். ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் 6 மாத்திரை போட்டிருக்கேன். 6 மாத்திரையா? ஏது மாத்திரையில நான் ஒரே அடியா யாத்திரமா. சீக்கிரம் வாங்கடா, வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஐயோ, உள்ள இருக்குது யாரு? அம்மாவா ஐயாவா? ஐயா, சீக்கிரம் திறந்துருங்க. இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க சும்மா இருடா. மூடலாண்டா, அதை மூட முடியுமாடா? அப்பா ஐயா, சீக்கிரம் திறக்க, சீக்கிரம் திறக்க. ஹாய் ஹாய். சூட்கேஸ் குடியா? வாங்கடி. பாத்து டேமேஜ் ஆகாம இறக்குப்பா. என்னய்யா வெறும் 40 கிலோ தான் இருப்பா போல இருக்கு. வண்டியில ஏறும்போது 70 கிலோ இருந்தையா. 25 வாட்டி போனாக்க 40 கிலோவா குறையாம என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்கா இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும்? மீட்டருக்கு மேல தரேன், போயா. ஐயோ அம்மா. ஹாய் ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளமே. என்னடா போர்ட்டர் ஒண்ணு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தாண்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. வாங்கடா. கூட்டு போங்கடா, குலுக்காம கூட்டு போடா. அப்பா ஒரு வழியா வந்து பின்னாடி ஓபன் பண்ணுங்கடா. மெதுவா இறங்கடா.
பாத்து. கையை நல்லா அப்பா, பிடிச்சுக்க. பாத்து. அம்மா. ஆ, வண்டியை வாட்டர் வாஷ் கொடுங்கடாப்பா. ஐயோ அம்மா இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க வணக்கம். பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சூப்பரா இருந்ததும்மா. பெர்த்ல டிக்கெட் கிடைச்சோம், ஷிட்டிங்லயே வந்தோம்மா. சிட்டிங்கா? ஆ. பேசஞ்சர் ட்ரெயினா எக்ஸ்பிரஸா? எக்ஸ்பிரஸ் தான். வேகம்னா அப்படி ஒரு வேகம்மா, போய்கிட்டே இருந்ததும்மா. எத்தனையோ ஸ்டேஷன்ல ரெட் கொடி காட்டியும் நிக்கவே இல்லையே. சரி சரி, பின்னாடி போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து பின்னாடி வைக்கிறேன். தான் அலம்பணும். நீங்க போங்க, போய் பிளேட்டை போட்டு வைங்க. ஆறது யாரா அது தென்னை மரத்துல இருந்து பேசுறது? அதாங்க. என்னடா உங்க வீட்டுல வேலைக்காரன் எல்லாம் முறைச்சு பாக்குறான்? எங்க அப்பாடா. அப்பாவா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் ம் அவுட் ஹவுஸ்ல தான் தங்க போறாங்க. சரி சரி, என்னது துண்டு கிண்டெல்லாம் கட்டிக்கிட்டு அது டாடி, இது சம்மர்ல மெட்ராஸ்ல வெக்கேஷன் Dress. அக்கம் பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குது, சத்தம் கித்தம் வராம பாத்துக்கோங்க. ட்ரை பண்றோம் டாடி. ஐயோ சீக்கிரம் சீக்கிரம், சீவி சிங்காரிச்சது போதும், சீக்கிரமா கிளம்புங்கம்மா. இன்னைக்கு கோயில்ல கொடியேத்துறாங்க, இன்னைக்கு சாமி கும்பிட்டா ரொம்ப விசேஷம்.